ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் 24ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பின்படி சில பல முக்கிய நிகழ்வுகள்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளின்படி என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. மேலும் சனி வக்ர பயிற்சி 28ஆம் தேதி அன்று நடக்குது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக இந்த மீனராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மீனராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த மீனராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மீனராசியில் பூரட்டாத்தி 3ஆம் பாதம், உத்திரட்டாத்தி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரங்களும் வெவ்வேறு விதமான அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவையாக அமைந்திருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை பல நேரத்தில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சி அளிக்கும். அடிக்கடி நீங்கள் சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிக்குவீங்க. குருவின் தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்பட் என்று பேசுவாங்க. ஆனால் குருவின் மீன ராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்து பேசக்கூடிய நபர்களாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்தவங்க திட்டம் எதுவும் செய்யாமல் திடீரென முடிவெடுப்பாங்க. மேலும் மீனராசியில் பிறந்த நீங்கள் திட்டம் போட்டு தான் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் வெற்றியும் பெறும் அளவுக்கு செய்வீங்க. தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்துக்கு பின்னாடி போக மாட்டீங்க, மனதுக்கு பின்னாடி தான் போவீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்க, அது சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சுருவீங்க. உங்களுடைய இமேஜ் எங்கேயும் எப்போதும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்குவீங்க. வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாயே உங்களின் 9வது அதிபதியாகவும் வராரு. மேலும் 9 இடத்தை பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே வாக்கினால், அதாவது பேசியே நிறைய பணம் நீங்கள் சம்பாதிப்பீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5வது இடத்திற்கு அதிபதியாக சந்திரன் வராரு. உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே சற்றென்று வாழ்க்கை தரம் மேம்படும். உங்களில் சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் செய்யும் வேலை கிடைக்கும். 8க்கு உரியவன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால திடீரென பயணத்தை மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆயுள் காரகியாகிய சனி துலாம் ராசியில் உச்சம் அடைவதால் நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 9 இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் தந்தையை முன் உதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீங்க. அப்பாவை பின்பற்றினாலுமே வித்தியாசமான முயற்சியில் செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு அவ்வப்பொழுது நினைத்து இயங்குவீங்க. 10வது இடமான ஜீவனஸ்தானத்திற்கு உங்கள் ராசி அதிபதியான குருவே இருப்பதால் உங்களில் பலருக்கு சுய தொழில் ஈடுபடவே விருப்பம் அதிகமாக இருக்கும். இதனாலேயே பாதி பேர் சுய தொழில் தான் செய்வாங்க. கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளுமே மீன ராசியை குறிக்குது. உலகின் ஆதாரமும் நீர் தான், உலகின் முதல் உயிரும் மீன் தான். கடல், ஆறு, நதி என்று எல்லாவற்றுக்குமே அடிப்படை நீர் தான். நீர் பரவியிருக்கும் பரப்புக்கேற்ப வெவ்வேறு பெயர்கள் இருக்குது. மேலும் பஞ்சபூதங்களில் நீரின் தத்துவத்தை சொல்லும் கோவிலுக்கு செல்லும்போது உங்களுக்கு நிச்சயம் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்களில் நீருக்குரிய தலமாகவும் விளங்குவது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகுங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை மீனராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இந்த பதிவை மீனராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்றத பற்றியும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நவம்பர் 28ஆம் தேதி நடக்க இருக்கு. இதனால் இந்த மீனராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 2025ஆம் ஆண்டு மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதற்கு முன்னர் மார்ச் 29, 2025 அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியானார். இதனால் மீன ராசிக்கு ஜென்ம சனி தொடங்கியிருக்கு. மேலும் சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் பலன்கள் சில ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த வகையில் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மேலும் பணி இடத்துலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அவரது பார்வை உங்கள் ராசியிலே பதியுது. மேலும் ராசிநாதன் ராசியை பார்க்கும் இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்காத செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். ஏழரை சனியின் விரய சனியின் ஆதிக்கமும் நடைபெறுவதால் எதையும் திட்டம் போட்டு உங்களால் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மேலும் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் அவர் வக்ரமும் பெற்றிருக்கிறார். மேலும் உங்கள் ராசிநாதன் குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லை. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மனக்கவலை அதிகரிக்கும், குடும்ப சுமை கூடும், கொடுக்கல் வாங்குதலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும், தொழிலில் பணியாட்களை நம்பி எதையும் செய்ய முடியாது, உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக நன்மை கிடைக்கும். குறிப்பாக யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அதே போல் கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் 9வது இடத்திற்கு வரும் இந்த நேரத்தில் உன்னதமான நேரமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. மேலும் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் வழியில் பிரியம் கூடும், அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்து அரசல் புரசல் மாறப்போகுது, பாக பிரிவினை சுமூகமாக முடியும், பல நாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடக்குங்க. மேலும் பொது நலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதிகார வர்க்கத்தின் ஆதரவு கை கொடுக்கும். பிள்ளைகளின் வழியில் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. அதே போல் கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் அற்புதமான நேரமாக உங்களுக்கு வலியுறுத்தப்படுது. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். தொடர்ந்து சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். சேமிப்பு உயரும். இந்த நேரத்தில் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அரைகுறையாக நின்ற பணியை தொடங்குவீங்க. புதிய தொழிலாளர் பொருளாதார நிலையும் உயரப்போகுதுங்க. மேலும் கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் 9ல் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தியை ஏற்படுத்துங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைக்கும். வீடு இடம் யோகம் உண்டாகும். மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சரியாகும். எதையும் திட்டம் போட்டு செய்ய வெற்றி பார்ப்பீங்க. முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்க பெற்று சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகார அந்தஸ்து பெறும் வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நட்பால் நன்மை கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புகழ் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதனால் படிப்பில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளை மீனராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் 24ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றத்தை பார்ப்பீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை, அதாவது முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.